ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்ட்டான ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பீன்ஸ் வந்து நம்மளுக்கு ரெட் கலர் பீன்ஸ் வந்து கிடைக்காதப்ப நம்ம காஞ்ச பீன்ஸ் வாங்கி நாள் நைட்டே வந்து நல்லா ஊற போட்டேன். நல்லா ஒரு 5 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடுது. இது வந்து நம்ம சீசனில் இல்லாதப்ப யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச பட்டர் பீன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரெட் கலரில் இருக்கும்ல அந்த இது. அதை வந்து ஊற போட்டு நைட்டே வச்சு ஓவர் நைட் வச்சு நல்லா ஒரு 5 விசில் உருளைக்கிழங்கும் அதுவும் சேர்த்து போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே, ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் முளைச்ச முருங்கைக்காங்க, அதான் ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்கிறது. இப்போ எப்பயும் போல் கடலெண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு கடுகு, பெரிய வெங்காயம் நறுக்கி, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அவசியம் கண்டிப்பாக. நம்ம வந்து கறி மசாலா இறக்க போகும்போதும் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக வந்து சால்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இங்கிட்டு நம்ம வேக வச்சதை அந்த பீன்ஸை வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்து வச்சிடணும். ஏன்னா காஞ்ச பீன்ஸ்னால நல்லா ஊறிச்சுன்னா ஒரு 3 விசில் விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை, லவங்கம், பூவு, கல்பாசி, கிராம்பு எல்லாம் போட்டு தாளித்து விட்றோம். அப்படியே கறி டேஸ்ட்டுக்கு அப்படியே வரும். இதில் வந்து நம்ம ஹைலைட்டே வந்து நம்ம வீட்டில் முளைத்த முருங்கைக்காய் தான் எங்கள் வீட்டு சைடில் இருக்குது. சூப்பரான பச்சை பச்சைன்னு அவ்வளோ பூ விடுதுங்க. ஒரு 6 காய் இருந்துச்சு. அதில் 2 காய் மட்டும் இப்போ நம்ம குழம்பு வைக்கிறோம். இப்போ தக்காளி வந்து தேவையான அளவு வச்சுட்டு அப்படியே அந்த கறி குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. இதில் வந்து பீன்ஸ் வந்து நம்ம ரெட் கலர் பீன்ஸ் வந்து சேர்க்குறோம். சோயா பீன்ஸு அப்படின்றவாங்கள்ல, அந்த ஐட்டத்தில் சேர்ந்தது இதுவும். அவளுக்கு உடலுக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது. இப்போ வீட்டில் முளைத்த முருங்கைக்காய், இந்த ரெசிபி போகிறதே காரணம் வந்து வீட்டில் முளைத்த முருங்கைக்காய், அப்புறம் காஞ்ச அந்த பீன்ஸுங்க. அந்த பீன்ஸை வந்து நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ வந்து குழம்பு தாளித்து விட்டு அந்த முருங்கைக்காய் வந்து வீட்டில் முளைச்ச முருங்கைக்காவை கட் பண்ணி 2 முருங்கைக்காவை போட்டுட்டு, இதில் வந்து பருப்பு வந்து கொஞ்சம் வேகாமல் இருந்தாலும் நல்லா வெந்துக்கிறோட்டும். அதுமாதிரி முருங்கைக்காய் வேகணும். அதனால நம்ம எப்பயுமே உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு பாயில் பண்ணி ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை உரித்து ரெடியாக வச்சுட்டேன். இப்போ மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து சில்லித்தூள், அப்புறம் குழம்பு மிளகாப்பொடி, இந்த முறைப்படி தாங்க நான் வைப்பேன். என்ன தூள்னு சொல்கிறேன் மறுபடியும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், சில்லித்தூள் 1 ஸ்பூன், இதெல்லாம் வந்து வீட்டில் அரைச்சது. அப்புறம் குழம்பு மிளகாப்பொடி நம்ம வீட்டில் அரைச்சதாங்க, அது ஒரு 3 ஸ்பூன் போட்டிங்க. இப்போ தேவையான அளவு மிளகாப்பொடி போட்டு அப்படியே நல்லா கலக்கிடுங்க. எல்லாத்தையுமே நம்ம கூட்டி வச்சிட்டோம். உப்பும் செக் பண்ணியாச்சு. இப்போ பயறு வேகாட்டினாலும் அந்த பீன்ஸ் வந்து நல்லா வெந்துடும். இப்போ வேக விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் போடலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம தேங்காய் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் பெருசாக அவசரம் போட்டிங்கன்னா எல்லோ கலர் பல்ஸ் அந்த பட்டனில் போட்டுட்டு நல்லா நைஸாக தேங்காயும் ஒரு 4 சின்ன வெங்காயமும் 1 கப்பு தேங்காய் 4 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து போட்டுறணும். இப்போ முருங்கைக்காய் வந்து ஓரளவு மோஸ்ட்லி வெந்துருச்சு. அதனால தான் நான் உருளைக்கிழங்கு தேங்காய் கொட்டும் போது எப்பயுமே தேங்காய் நம்ம கொட்டினோம்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து லைட்டாக சிம்மில் வச்சு கொதிக்கிட்டு இறக்கிறணும். அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு அடிச்சுக்கவே முடியாது. பீன்ஸு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து இதே இதில் நம்ம எல்லா பயிர்களையும் இதே மாதிரி மெத்தடில் போட்டு வைக்கலாம். இப்போ நல்லா அப்படியே எண்ணெய்த்துக்கு வந்துருச்சு. நம்ம தேங்காயும் அந்த வெங்காயமும் போட்டது. இப்போ இது சைடிஷ் வந்து நான் வச்சேன். சப்பாத்தி அன்னைக்கு மார்னிங்கும் மதியமும் சப்பாத்தி வேணுன்ட்டாங்க. இப்போ சப்பாத்திக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் அந்த எலும்பு குழம்பு கூட கறி குழம்பு கூட தோற்றுரும். ஃபைனலாக வந்து கொத்தமல்லியை தூவி அப்படி இறக்கியாச்சு. இங்கிட்டு நம்ம சப்பாத்தியை போட்டு இங்கே வந்து ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம காய் கூட தேவையில்லை. ஏன்னா இதில் வந்து உருளைக்கிழங்கு, அந்த பீன்ஸு, சோயா பீன்ஸு, அப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு போடுறதுனால வேணால் வந்து முட்டையை வந்து இதில் அவிச்சு கொடுத்தா சைடிஷாக வச்சு ஒயிட் ரைஸுக்கு வச்சுக்கலாம். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது சைடிஷாக வந்து ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி 3 இன்க்ரீடியன்ட் போட்டு நீங்களும் குழம்பு வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். அந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஹைப் ஆப்ஷன் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. நன்றி.